கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானா. ஏசப்பா பாருங்க, இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறாங்க, அவர் மேல நம்பிக்கை வைக்கிற ஜனம் பாக்கியமுள்ள ஜனம் என்று. அவர் மேல தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் என்ன பண்றாரா, நம்பிக்கையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. எப்படின்னா, அவர் உலகத்தை ஜனங்களை நம்பாதபடி அவரோட பிள்ளைகளை நேசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஜாதிகள் மத்தியில அவர் நம்மளை என்ன பண்ணுவாரா, உயர்த்தி வைப்பாரா. உயர்த்தி வைத்து நம்ம ஒவ்வொரு இடங்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அவர் நம்மளை பாக்கியவானா வைப்பாரா. இந்த வசனத்துக்காக நம்ம யாவர தலைகளை தாளித்து நம்ம செபிக்கலாமா. தகப்பனே, அப்பா ஏசப்பா, இந்த வசனத்துல நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்பா, உங்க மேல நம்பிக்கையா இருக்கிற ஜனங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள் என்று. அப்பா, நாங்க உலகத்துக்கு தகப்பனே அப்பா மேல் நம்பிக்கை வைக்காதபடி அப்பா நாங்க உண்மையில் நம்பிக்கை வைத்து தகப்பனே அப்பா பாக்கியமுள்ள பிள்ளைகளா பாக்கியவதிகளா இருக்கும்படி என் ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக தகப்பனே. இம்மட்டு வழி நடத்தின எபினேசர் தகப்பனே அப்பா, நீங்க இனிமேல் வழி நடத்துங்கப்பா. ஆவியானவர் இந்த வசனத்தின்படி என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உண்மையில நம்பிக்கை வைத்து அப்பா தன் நம்பிக்கையாயிருக்கிற ஏசப்பாவோட முகம் நோக்கி ஒவ்வொரு பிள்ளைகளை பிழைத்துக்கொள்ள என் தேவன் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஏசப்பா, உங்க நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.